ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தர்மியான நாளிலே பழைய வருஷத்தை நாம் கடந்து புதிய வருஷத்திலே முதல் மாதத்தையும் கடந்து இந்த 2வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்து இந்த 2வது மாதத்தின் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. உமது தயவினாலே 2026ஆம் வருஷத்துல ஜனவரி மாதத்தை நல்லபடியாக முடிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தை உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல எல்லாவற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு சென்ற வருஷத்தை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ நீர் எங்களை பலப்படுத்தும். நல்ல நல்ல செய்திகளை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படத்தக்கதாக, விசுவாசம் ஆண்டவரை தட்டி எழுப்பப்படத்தக்கதாக இந்த தேவனுடைய வார்த்தைகள் அநேக மக்களை ஆண்டவரே உற்சாகம் உள்ளதாய் மாற்றக்கூடிய அளவுக்கு கர்த்தருக்காக கனியுள்ள மக்களாய் மாற்ற இந்த செய்திகளை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வசனங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மாதத்தின் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சிறு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் தேசம் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் இயேசுவின் நாமம், அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நம்ம பாடமாக படிக்க கேட்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரை கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனம் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி
உமது அடியாருக்கு செய்யும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனின் மகாராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் இஸ்ரவேலிலே இருந்து ராஜகுலத்தாரும் படித்தவர்களும் அழகிலும் எல்லா தாளந்துகளிலும் சிறந்தவர்களுமாகிய அநேக வாலிபர்களை சிறைபிடித்து எருசலேமிலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இருந்து தன்னுடைய தேசமாகிய பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு சென்றார் சிறை கைதிகளாக. அவர்களில் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 4 வாலிபர்களும் அதிலே உள்ளடங்குவார்கள். இவர்கள் பாபிலோன் தேசத்திலே சிறை கைதிகளாய் இருந்தபோது பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் அவர்களில் ஞானமும் திறமைகளும் படைத்த மக்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அறிவிலும் மற்ற எல்லா திறமைகளிலும் வளரும்படியாக செய்து சில காலங்கள் பொறுத்து அவர்களை சோதித்து அறிந்து நல்ல திறமைசாலிகளாக தங்களை நிரூபித்தவர்களை தேசத்தின் மேல் அதிகாரிகளாக வைக்க அவர் திட்டமிட்டிருந்தார். ஆகவே தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று நம்மால் அறிந்திருக்கக்கூடிய அந்த வாலிபர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். தானியேல் ஒரு யூத வம்சத்தான். அவர்கள் இருப்பது அந்நிய தேசம், பாபிலோன் தேசம். அந்த தேசத்திலே அவர்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே தானியேல் இருந்தாலும் தானியேல் தன்னை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்தபடினாலே ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணக்கூடிய திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தனக்குள்ளே தானே அவன் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்திருந்தான். அதேபடி அவன் தங்களுக்கு அந்த உணவு பரிமாறக்கூடிய தலைவனாகிய மேல்சார் என்று சொல்லப்பட்ட ஆபீசரிடத்திலே தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து, நான்வெஜ் எங்களுக்கு வேண்டாம், மரக்கறிகளையும் வெஜிடபிள்களையும் எங்களுக்கு தாருங்கள், எங்களை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த பாபிலோனினுடைய எல்லா சாப்பாடுகளினாலும் தங்களுடைய ஆவியையோ சரீரத்தையோ தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதிலே தானியேலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் உறுதியாக இருந்தார்கள். தீர்மானம் எடுத்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். எடுத்த தீர்மானத்தின்படி அவர்கள் வாழ்ந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நல்ல நான்வெஜ் மற்ற எல்லாவற்றையும் ஏகமாக உண்ட மற்ற வாலிபர்களை விட, மற்ற பலவான்களை விட தானியேலும் அவருடைய நண்பர்களான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் 10 மடங்கு சமத்தர்களாக காணப்பட்டார்கள். They were 10 times better than the other Babylonians. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை நம்பி நாம் இந்த புது வருஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நாமும் கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த புது வருஷத்திலே எந்த விதமான புது ஆசீர்வாதங்களையோ புது நன்மைகளையோ நான் பெற்று அனுபவிப்பது மிகவும் கஷ்டம். நாமும் தேவனுக்காக புதிதான காரியங்களை செய்ய முடியாதவர்களாக போய்விடுவோம். ஆகவே இந்த புது வருஷம் 2026 வருஷம் நமக்கு வெற்றியுள்ள வருஷமாக, விடுதலையின் வருஷமாக, ஆசீர்வாதம் நிறைந்த வருஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் கர்த்தருக்கு ஏற்றபடி சில நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் போதை வஸ்துகளாகிய திராட்சை ரசத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதுதான் அவருடைய தீர்மானம். இன்றைக்கு எந்த ராஜாவும் நம்மை அடிமைப்படுத்தவில்லை. எந்த ஒரு கட்டாயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளும் கர்த்தர் நம்மை தள்ளவில்லை. நம்மை ஃப்ரீ பேர்ட்ஸாக, சுதந்திர பறவைகளாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய கிருபையினாலே சுதந்திர பறவைகளாக வாழ்கிற நாம் ரொம்ப ஓவர் சுதந்திரத்துக்குள்ளாக போய்
கடைசியிலே கர்த்தருடைய சுதந்திரத்தை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய அளவுக்கு நாம் போய்விடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே ஈடேறக்கூடிய அளவுக்கு, கனி தரக்கூடிய அளவுக்கு நாம் இந்த வருஷத்தை பிரயோஜனமுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாமும் நல்ல நல்ல தீர்மானங்களை, புதிய புதிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் என்று பெர்க்மன்ஸ் ஐயா பாடியிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாமும் கூட சில நல்ல நல்ல முடிவுகளை, அதாவது நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே எந்த மாதிரியான தீர்மானங்களை எடுத்தால் நாம் ஆவியிலே வளர முடியும், எந்த மாதிரி தீர்மானங்களையும் திட்டங்களையும் வகுத்தால் நாம் ஆண்டவருக்கு அதிகமான பிரயோஜனமாக இருக்க முடியும், எந்த விதமான காரியங்களை ஃபாலோ பண்ணினால் நாம் கனியுள்ளவர்களாக ஜீவிக்க முடியும் என்பதை ஜெபித்து கண்டறிந்து அந்த காரியங்களிலே நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தீர்மானங்களை எடுப்பது மாத்திரம் மிக முக்கியமான காரியம் அல்ல, அந்த எடுத்த தீர்மானத்தை நாம் முறைப்படி கை கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், புது வருஷம் தொடங்கி ஒரு மாதம் அநேகமாக முடிந்து 2வது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்மில் அநேகர் தீர்மானம் எடுத்து இந்த புது வருஷத்துல பிரவேசித்தோமா, அல்லது ஒரே குருட்டாம் பாக்கல எல்லாரையும் போல பழைய வருஷத்தை தாண்டி இந்த புது வருஷத்துக்குள்ளே வந்து விட்டோமா, அல்லது என்ன தீர்மானத்தோடு என்ன திட்டத்தோடு இந்த புது வருஷத்தை ஆரம்பித்தோம் என்பதை நாம் திட்ட தெளிவாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் நல் ஆலோசனை ஒரு மனிதனுடைய புத்தியை காக்கும், அவனுடைய பாதைகளை சேவைப்படுத்தும், அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும், அவனுடைய வருங்காலத்தை உயர்த்தும், அவன் மனிதருக்கும் தேவனுக்கும் ஆசீர்வாதமாக, தேவனுக்கு மகிமையான மனுஷனாக மாறுவான். எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல், எந்த ஒரு திட்டமும் இல்லாமல், கண்ணை கட்டி கொண்டு நடுக்காட்டுக்குள்ளே ராத்திரியிலே நடப்பது போல நாம் நடப்போம் என்று சொன்னால், அவன் ஏதாவது ஒரு இடத்துல இடறி ஒரு கிணத்துக்குள்ளேயோ ஒரு குழிக்குள்ளேயோ தான் மீண்டு வர முடியாத ஒரு இருளுக்குள்ளேயோ விழுந்து விடுவான். ஆகவே இந்த நல்ல புது வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோன்னா நல்ல தீர்மானங்களை எடுத்து, நல்ல முடிவுகளை எடுத்து, நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து திட்டம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து விழிப்போடும் நாம் முன்னேறும் பொழுது இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேல், ஷாத்ராக், மேஷாக் என்பவர்கள் ஆண்டவரை நம்பி தங்களுடைய தீர்மானத்தை எடுத்தார்கள். ஆண்டவருக்காக தங்கள் தீர்மானத்தை எடுத்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கி விடக்கூடாது, அந்த யூதர்களின் பக்தி வைராக்கியத்தை விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணக்கூடிய திராட்சை ரசத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஏனென்றால் பாபிலோன் ராஜா தான் பானம் பண்ணக்கூடிய புசிக்கக்கூடிய எல்லா ஆகாரங்களையும் தங்களுடைய அந்நிய தேவர்களுடைய பாதத்தில் வைத்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அதற்கு பின்பு அந்த ராஜாவுக்கு புசிக்க கொடுப்பார்கள். ஆகவே அந்த பரிசோதனையிலே கலந்து கொண்ட மற்ற வாலிபர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. வாய்க்கு ருசி, வயிற்றுக்கு ஃபுல்லாக ஆகாரம், ராஜ போஜனம் கிடைத்திருக்கிறது, ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு நன்றாக சாப்பிட்டார்கள். ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் தங்களுக்காக புசிக்காமல், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நாம் புசிக்கிற அந்நிய ஆகாரத்தினாலே ஆண்டவருடைய பரிசுத்தம் அது கெட்டுவிடக்கூடாது,
தேவனுடைய நாமம் அவமகிமைப்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய நாமம் புறதேசமாகிய பாபிலோன் தேசத்திலே அது தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய பக்தி வைராக்கியத்தை காட்ட இது ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அவைகளை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். நாமும் கூட உலகத்திலே 10 பேரோடு சேர்ந்து 11வது பேராக நாம் இந்த உலகத்திலே ஜீவித்தால் ஆண்டவருக்காக எந்த ஒரு விசேஷித்த காரியங்களையும் சாதிக்க முடியாது. நாம் தனித்தெடுக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக, நல்ல தீர்மானத்தை எடுத்தவர்களாக, தேவனுக்காக நம்மை அர்ப்பணம் பண்ணின மக்களாக நாம் துணிந்து தேவனுடைய மகிமைக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை விட அது வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட அது விசேஷமானதாக இருக்கும். தேவனுடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்படும். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அருமையான கிருபைகளினாலும் அருமையான உச்சிதமான நன்மைகளினாலும் நம்மை நிரப்புவார். ஆகவே ஏனோ தானோ எப்படியோ அப்படியோ என்று வாழ்க்கை வாழாதபடி தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, தனித்திருந்து சம்பிரதாயத்தோடு வாழக்கூடிய ஒரு வைராக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அன்னாள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை, குழந்தை இல்லாத எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நான் எழும்பக்கூடாது என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தில் ஏலிக்கு முன்பாக வந்து அவர் காத்திருந்து உபவாசத்தோடு அந்த அம்மா ஜெபித்தார்கள். அந்த அம்மாவுடைய விசுவாசத்தையும் ஜெபத்தையும் உறுதியான தீர்மானத்தையும் பார்த்த ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வாக்கு அருளி நல்ல ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பினார். பாருங்கள், அந்த அம்மா எடுத்த அந்த உறுதியான தீர்மானம் அடுத்த வருஷத்திலேயே சாமுவேல் என்னும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே உருவானார். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசம் அனைத்துக்கும் ஒரு பெரிய நியாயாதிபதியாக மாத்திரமல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, ஒரு பிரதான ஆசாரியராக அவர் ஊழியம் செய்து 40 வருஷங்கள் தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தார். தேவனாலே ஒப்பு கொடுக்கப்பட்டு, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு, நன்மையான ஒரு நல்ல தாயினாலே அர்ப்பணம் பண்ணப்பட்டு பெற்றெடுத்த ஒரு மகன் காலாகாலத்துக்கும் கர்த்தருக்கும் ஜனத்துக்கும் தேசத்தாருக்கும் சமுதாயத்துக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமான மகனாக வாழ்ந்தார். ஆண்டவருக்கும் மகிமையாக வாழ்ந்தார் என்றால் அன்னாள் எடுத்த ஒரு நல்ல தீர்மானம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதை பாருங்கள். தேவனை துக்கப்படுத்தாதபடி தேவனுக்காக தங்களை பிரித்தெடுத்து ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் எடுத்த அந்த தானியேலை கொண்டுதான் ஆண்டவர் அநேக வெளிப்படுத்தல்களை கொடுத்தார். ஆண்டவர்களுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பல ராஜ்யங்களினுடைய பிரிவுகளையும் அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதிலும் அதிலே யார் பிரதானமாய் ஜெயிப்பார் என்றும் அவர்களிலே யார் ஆளுகை செய்வார்கள் என்றும் அவர் தீர்க்கமாக தீர்க்கதரிசனம் உரைத்தார். கர்த்தராகிய ஆண்டவருடைய வருகையை குறித்தும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தானியேல் தீர்க்கதரிசனமாக உரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தேவ தரிசனம் உள்ள மனுஷனாக தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தார்கள். ராஜா கண்ட சொப்பனங்கள் ராஜாவை கலக்கி குழம்படித்த பொழுது தானியேலும் அவருடைய சகோதரர்களும் ஜெபித்து அந்த சொப்பனத்தையும் கண்டுபிடித்து சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் கண்டுபிடித்து ராஜாவிடத்திலே சொல்லி அநேக ஞானிகளும் கல்தேயர்களும் ஜோஷியரும் தீர்க்கதரிசிகளும் சாகாதபடிக்கு தானியேல்
ஒரு அறிவும் ஞானமும் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகவே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜாவினாலே கொலை செய்யப்படாதபடிக்கு தானியேல் ஒரு பாதுகாப்பாக இருந்தார். பிரியமானவர்களே, அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பரிசுத்த பவுல் அவர் ஒரு இஸ்ரவேல் தேசத்தான். அவர் யூதனாக இருந்தாலும் யூத மத வைராக்கியத்தின்படி அவர் உறுதியான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட தமஸ்குக்கு போற வழியிலே கர்த்தர் அவரை தொட்டபடியினாலே அவர் கர்த்தருக்காக ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக மாறினார். ஆண்டவர் அவருக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்து எந்த கிறிஸ்துவினுடைய நாமத்தை அழிக்க வேண்டும் என்று சவுல் பிரயாசப்பட்டானோ அதே சவுலை தரிசனங்களை கொடுத்து ஆளை மாற்றி அபிஷேகித்து தான் அழிக்க நினைத்த அதே மார்க்கத்தில் ஒரு பிரதான சுவிசேஷனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, மனம் திரும்பியவர்களாக, புது புது தீர்மானங்களை எடுத்தவர்களாக இந்த வருஷத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் பரிசுத்த பவுலை போல, யோவானை போல, அப்போஸ்தலர்களை போல, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை போல நம்மையும் கூட மாற்ற முடியும். பாருங்கள், அவர்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு இருந்தபடினாலே யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களை தானியேலுக்கும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால இவர்களும் காக்கப்பட்டார்கள், அநேக ஞானிகளும் பிரதானிகளும் காக்கப்பட்டார்கள், ராஜாவுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது. பாருங்கள், அந்த ராஜாவினுடைய தரிசனத்துக்கு தானியேல் அர்த்தம் சொல்லி முடித்து அடுத்த ராத்திரியில அந்த ராஜா கொலை செய்யப்பட்டான். தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காதவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். எப்பொழுது ஆரம்பிக்கும் எப்பொழுது முடியும் என்று தெரியாத அளவுக்கு ஒரு நாளிலே முளைத்து அடுத்த நாளிலே வாடி போன ஆமணக்கு செடியை போல யோனாவின் காலத்துல கர்த்தருக்கு பயப்படாமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு காரியங்களை செய்து தேவனுக்கேற்ற தீர்மானம் எடுக்காதபடி மனம் போன வாழ்க்கையிலே போய் இஷ்டத்துக்கு வாழ்ந்து தரங்கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தேவனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கவில்லை, தங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை, தங்களுடைய சமுதாயத்துக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. நாம் அப்படி இல்லாதபடிக்கு சாமுவேலை போல, அன்னாளை போல, பவுலை போல, நல்ல தீர்மானம் எடுத்த மக்களை போல நம்மை கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். பெண்களும் கூட அந்த காலத்திலே நல்ல நல்ல தீர்மானங்களை எடுத்தார்கள். அதில் ரூத் தன்னுடைய கணவன் இறந்து விட்டார். ஆனாலும் கூட அந்த ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை விட்டு நான் பிரிய மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீர் எங்கே வாழ்வீர்களோ அங்கே நான் வாழ்வேன், என்னை யாரும் சொந்த ஊருக்கு நீங்கள் திருப்பி அனுப்ப முடியாது என்று அந்த ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் அதிக உறுதியாக இருந்தான். சிறு வயது பெண், பாருங்கள், மனசு அல்லாடி உலகத்தின் பாவங்களிலே சிக்கி தவிக்கக்கூடிய அந்த வயதிலே ரூத் எடுத்த நல்ல தீர்மானம் அவளை மோவாப் தேசத்திலே இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தது. அந்த தீர்மானம் அவளை கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக மாற வைத்தது. அவளுடைய தீர்மானம் உலகத்துக்கு வரப்போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வரக்கூடிய அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு தாயாக, ஒரு நல்ல சந்ததியை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு சந்ததியின் தாயாக ரூத் மாறினார். ரூத் போவாசை திருமணம் பண்ணினார். போவாசின் வம்சத்திலே யோசேப்பு தோன்றினார். யோசேப்பினுடைய வம்சத்திலே, அதாவது யூதாவின் வம்சத்திலே
யோசேப்பின் குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து தோன்றி அகில உலகத்தையும் ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இரட்சகராக நமக்காக வந்து வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், நம்மை மீட்டார், நம்மை ஆட்கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே நல்ல தீர்மானங்களை எடுப்போம். தானியேலை போல, அன்னாளை போல, தாவீதை போல, பரிசுத்த பவுலை போல கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள் தீர்மானம் எடுத்தபடியே செய்தார்கள். எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய தீர்மானத்தை கனம் பண்ணினார், ஆசீர்வதித்தார். தேவனுக்கு மகிமையாக வாழ அவர்களுக்கு பலன் கொடுத்தார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மாத்திரமல்ல, தங்கள் குடும்பத்துக்கும் தங்கள் சமுதாயத்துக்கும் கூட ஆசீர்வாதமான மக்களாக மாறினார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நல்ல தீர்மானத்தை எடுப்போம், நல்ல வாழ்க்கை வாழ்வோம், தரமான காரியங்களை கர்த்தருக்காக சாதிப்போம். கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம். அதிலே தேவனை எப்படியாவது மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. நல்ல தீர்மானம் எடுத்த மக்களை குறித்து இந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்திலே நாங்கள் தியானம் பண்ணினோம். நாங்களும் கூட குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல திட்டம் பண்ணி கிறிஸ்துவுக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நீர் எங்களை வழிநடத்துகிறபடி பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் நடந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற எங்களை நல்ல வெற்றியுள்ள தீர்மானமுள்ள மக்களாய் மாற்றும். தானியேலை போல மாற்றும், அன்னாளை போல மாற்றும், பரிசுத்த பவுலை போல மாற்றும், தேவனுடைய சீஷர்களைப் போல எங்களை மாற்றும், பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களைப் போல பரிசுத்தவாட்டிகளாக எங்களை மாற்றும். எடுத்த தீர்மானத்திலே நாங்கள் பாதியிலே மறந்து விடாதபடி கடைசி வரை எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருந்து உலகத்துக்கும் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். எல்லா துதி கன மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களை காத்துக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Praise the Lord.